தாவிகாவுக்கு வாக்களிக்கும்படி பெற்றோரிடம் கூற வேண்டும் என பிரச்சாரத்தின் போது விஜய் கூறிய விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி தொடர்ந்த மனுவுக்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவுக்கு வாக்களிக்கும்படி பெற்றோரை நிர்பந்திக்க வேண்டும் என குழந்தைகளுக்கு வேண்டுகோள் விடுத்த தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்தது தொடர்பாக விசாரணையை நடத்த உத்தரவிட கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு பதிலளிக்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரியைச் சேர்ந்த வழக்கறிஞர் வாசுகி தாக்கல் செய்த பொதுநல மனுவில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் நடைமுறையின் புனிதம் சமரசம் செய்யப்பட்டுள்ளது. பிரச்சாரத்தின் போது வாக்காளருக்கு பணப்பட்டுவாடா செய்தது, சிறுவர்களை சுரண்டியது என திமுக, அதிமுக, தாவேகா கட்சியினர் வாக்காளரிடம் செல்வாக்கை செலுத்தியுள்ளனர் என குற்றச்சாட்டுகளையும் பட்டியலிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் 21 சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தாவேகா தலைவர் விஜய் தாவேகாவுக்கு வாக்களிக்கும்படி பெற்றோருக்கு அழுத்தம் கொடுத்து வேண்டும் என குழந்தைகள் மீது உணர்வு பூர்வமாக செல்வாக்கை செலுத்தியுள்ளார். இது பரவலாக பத்திரிகைகளிலும் சமூக ஊடகங்களிலும் வெளிப்படுத்தியுள்ளது. குறிப்பாக மயிலாப்பூர், ஆலங்குளம், திருமங்கலம் உள்ளிட்ட தொகுதிகளில் பணப்பட்டுவாடா நடந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இருந்தும் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என மனுவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு எதிராக தகுதி நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்க கோரவில்லை என தெரிவித்துள்ள மனுதாரர் தேர்தல் நடவடிக்கைகளில் குழந்தைகள் மீது செல்வாக்கை செலுத்தி பணம் பட்டுவாடா உள்ளிட்ட ஊழல் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டது தொடர்பாக திமுக, அதிமுக, தாவேகா உள்ளிட்ட கட்சிகளுக்கு எதிராக சுதந்திரமான விசாரணை நடத்த உத்தரவு வேண்டும் என கோரிக்கையும் வைத்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் GR சுவாமிநாதன், V லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு மே 29 பதிலளிக்கும்படி தேர்தல் ஆணையம் திமுக, அதிமுக, தாவேகாவுக்கு உத்தரவிட்டுள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.